ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மந்த்லி மணி சேவிங் சேலஞ்ச் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இந்த மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்சு தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, மாதம் மாதம் சேமிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ சேமிக்கலாம், அதுவே நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ சேமிக்க முடியும், அதுவே ஒரு 5 வருஷம் தொடர்ந்து சேமிக்கிறீங்க அப்படின்னா எப்படி வந்து லட்சக்கணக்கில் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா எனக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மணி சேவிங் சேலஞ்சை நான் இந்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2000 சேமித்தேன், 5000 சேமித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதத்திற்கான சேவிங்ஸும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி யார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தினமும் இப்படி சேமித்தால் 3,90,000 வரை சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த 3,90,000 வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னா எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ என்னோட வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்துக்கான கோலை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து வருமானம் குறைவாக இருக்குது, அல்லது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கீங்க, அல்லது டெய்லி இன்கம் வரவங்களா இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக கோல் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோல் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ ரூபாயை நான் சேமிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான். இப்போ சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் சேமிக்க நினைச்சாலும் சேமிக்கலாம், அல்லது வாரம் சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சேமிக்கலாம், மாதம் சேமிச்சாலும் சேமிக்கலாம். பட் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் டெய்லி கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு மாதத்திற்கான சேவிங்கை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இருக்குது இல்லைங்களா, அதனால ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் சேமிக்கணும். ஒரு மாதத்தில் 4 வாரங்கள் இருக்கும் மேக்ஸிமம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 வாரத்துக்கும் 7 நாள் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்தில் கண்டிப்பாக 28 நாட்கள் சேமிக்கணும். 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 336 நாட்கள் சேமித்தா போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வந்து நம்ம வந்து ஒரு 5 வருடம் சேமிக்கணும் அப்படின்னா எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். இந்த பாக்ஸில் தான் வந்து நான் வந்து ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான். இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இயர்லி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணுவேன். அந்த இயர்லி மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து நான் வந்து எஸ்ஏன்னு என்னோட இனிஷியலை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் தம்பி, பாப்பா, நான் 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உண்டியல் தான் இயர்லி ஒன்ஸ் சேவ் பண்ணுற உண்டியல் வாங்கியிருக்கிறோம். அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுமேங்கிறதுக்காக இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் தீபாவளி அப்போ ஒரு மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது மாதிரி நீங்களுமே வருடத்திற்கான சேமிப்பும் சேலஞ்சும் கண்டிப்பாக எடுங்க அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா மாதத்திற்கான சேவிங் சேலஞ்சு, இது பார்த்தீங்கன்னா வருடத்திற்கான சேவிங் சேலஞ்சு. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரியான 2 விதமான சேவிங் சேலஞ்சை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேக்கு பர் டேக்கு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வந்து நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் வந்து நினைக்கலாம் ஒரு நாளைக்கு 200 ரூபா சேமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் சேமிக்க முடியும்னு நினைக்கிறோமோ அவங்க கண்டிப்பாக சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ 7 டேஸ் சேமிக்கிறோம் அப்படின்னா 7 × 200 ரூபா 1400. அப்போ ஒரு வாரத்தில் நம்மளா பார்த்தீங்கன்னா 1400 ரூபா சேமிச்சிட முடியும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 × 4 என 4 வாரங்கள் 5600 ரூபா. இப்போ கூடுதலாக வருமானம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டெய்லி ஒரு 200 ரூபா தின வருமானம் இருக்கவங்க, வார வருமானம் இருக்கவங்க, மாத வருமானம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் உங்களால் ஒரு நாளைக்கு 200 ரூபா சேமிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு மாதத்தில் 5600 ரூபா நம்மளால் சேமிச்சிட முடியும். இது யாரெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க பண்ணலாம். இதுவே நீங்கள் ஒரு வருஷம் சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் இல்லைங்களா, அப்போ ஒரு வருஷத்துலேயே நம்ம 67,200 ரூபா சேமிச்சிருவோம். அதுவே ஒரு தொடர்ந்து ஒரு 5 வருடங்கள் உங்களால் சேமிக்க முடியுது அப்படின்னா 3,36,000 ரூபாய் நம்ம சேமிச்சிருவோம். இப்போது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் 200 ரூபாய் எடுத்து வைக்கிறோம், ஒரு மாதத்தில் 5,000 ரூபா சேமிக்கிறோம். ஆனால் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3,36,000 ரூபா நம்மளால் சேமிக்க முடியுது. அப்போது நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணலை அப்படின்னாலும் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களால் என்ன அமௌண்ட்டு சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் சேமிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து 200 ரூபாய் எடுத்து வைக்க முடிந்தவங்க இந்த மாதிரி 3,36,000 ரூபாய் சேமிக்க முடியும். இப்போது நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் மட்டும் சேமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதம் எப்படி சேமிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 1ஆம் தேதி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 100 ரூபாயை நான் வந்து ஃபஸ்ட்டு சேமிக்க ஆரம்பிக்கிறேன்.
பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரூ. 100 தினமும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு மாதத்தில் எத்தனை நாட்கள் வந்து சேமிக்க கிடைக்குதோ அந்த பணத்தை வந்து இந்த மாதிரி உண்டியலில் கண்டிப்பாக போட்டு வச்சுட்டு ஒரு மாதம் கழித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்காத அளவுக்கு கண்டிப்பாக பணம் சேமிச்சு இருக்கும். இப்போ எப்படி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 100 சேமிக்கணும். 7 நாளும் கண்டிப்பாக ரூ. 700 சேமிச்சிடணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 700, 4 வாரங்கள் பார்த்தீங்கன்னா ரூ. 2800 சேமிச்சிருவோம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மாதம் 2800 சேமிக்கணும் அப்படிங்கிற சேலஞ்சை மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதுவே வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதையும் கால்குலேஷனில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து ரூ. 100 ஒரு வருஷத்துக்கு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 12 மாதங்கள் இல்லைங்களா, ரூ. 33,600 உங்கள் கையில் கிடைச்சிரும். அதுவே 5 வருஷம் உங்களுக்கு தொடர்ந்து சேமிக்கிறீங்கன்னா ரூ. 1,68,000 நம்ம கையில் கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 100 எடுத்து வச்சா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ₹1,25,00,000 நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ₹3,90,000 நம்மளுக்கு வேணும், ₹4,00,000 கிட்டத்தட்ட சேமிக்கணும் அப்படின்னா எப்படி பிளான் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து சேமிக்கிறோம் இல்லைங்களா, இந்த பணத்தை போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்தீங்கன்னா 5.8% இருந்து 6.8% வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம வந்து நம்ம போடும்போது என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து டெய்லி ₹200 எடுத்து வைக்கும்போது ஒரு மாசத்துல ₹5,600 கிடைச்சது இல்லைங்களா, அந்த ₹5,600 ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி ஓப்பன் பண்ணி நம்ம கட்டினோம்னா ₹67,200 நம்ம வந்து கட்டியிருப்போம். 5 வருஷம் எவ்வளோ கட்டுவோம்னா ₹3,36,000 கட்டியிருப்போம். இதுக்கு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5.8% அப்படின்னு போட்டாலே நம்மளுக்கு வந்து ₹54,302 கிடைச்சிருது. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா ₹3,90,302 கிடைச்சிருக்கு. அதே அமௌண்ட் தான் டெய்லி ₹200 சேமிக்கிறோம். மாதம் ₹5,600 சேமிக்கிறோம். இதை தொடர்ந்து 5 வருஷம் ஆர்டியா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ₹3,90,302 கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட உங்கள் கையில் ₹4,00,000 இருக்கும். இதுவே நீங்கள் வந்து பேங்க்கில் இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு வந்து 5 வருஷம் தொடர்ந்து சேமிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஆர்டியில் ஓப்பன் பண்ணி போடலாம். ஒரு மாதத்துக்கு ₹5,600 போடுறீங்க, ஒரு வருஷத்துக்கு ₹67,200 கட்டுவோம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 6% போட்டோம்னா ₹2,214 கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹69,414 கிடைக்கும். இப்போ இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு வருஷத்துக்கு பிளான் பண்ணுறவங்க உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்டி ஓப்பன் பண்ணி அதில் உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ண முடியுமோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டியாக கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை கட்டுறதா இருந்தாலும் சரி, வருடத்துக்கு ஒரு முறை ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டி ஓப்பன் பண்ணி அதில் பணத்தை சேவ் பண்ணி அந்த பணத்தை எடுத்து நம்ம சிரமம் இல்லாமல் செலவு பண்ணுறது தான். ஃபீஸ்க்காக மட்டும் கிடையாது. வீட்டில் ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய நீடு இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் ஆர்டி ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு வந்து குறைவான இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நம்ம வந்து தொடர்ந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதே வந்து நீங்கள் 5 வருஷம் தொடர்ந்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ₹56,356 கிடைக்கும். டோட்டலாக ₹3,92,356 கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ₹4,00,000 கிடைச்சிருது. இதை தான் நம்ம வந்து சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு நாள் ₹200 தான் சேமிக்கிறோம். ஆனால் நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா 3,90,000 வரைக்கும் நம்மளால ஒரு 5 வருஷத்தில் சேமிக்க முடியுது இல்லைங்களா. அப்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இது வரைக்கும் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலை அப்படின்னாலும் இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கவும் முடியும். நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்ச விஷயத்தை ஈஸியாக செய்திட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்ல வீடியோவை இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ண உங்களை அத்தனை பேருக்கும் இதன் மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.